சோத்ரம் 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 எங்கள் ராஜாதி ராஜாவே மக்கு சோத்ரம் 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 நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே மக்கு சோத்ரம் 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 உன்னதரே உயர்ந்தவரே மக்கு சோத்ரம் 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 மாசில்லாதவரே ஒப்பற்றவரே மக்கு சோத்ரம் 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 எங்கள் அப்பா பிதாவே மக்கு சோத்ரம் 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 எங்கள் அன்பின் தெய்வமே மக்கு சோத்ரம் 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 உன்னதரே உயர்ந்தவரே மக்கு சோத்ரம் 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 நல்லவரே வல்லவரே மக்கு சோத்ரம் 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 எங்கள் மகிமையின் மேகமே மக்கு சோத்ரம் 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 எங்கள் கர்த்தாதி கர்த்தாவே மக்கு சோத்ரம் 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 எங்கள் ராஜாதி ராஜாவே மக்கு சோத்ரம் 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 ஒருவரும் சேராவுலினில் வாசம் செய்திடும் எங்கள் காண செய்திரே மக்க நன்றி 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 சப்பா இந்த வேலை அதிகார ஜெபத்தை கர்த்தர் தாமே நீங்கள் ஆஸ்வதிங்க சப்பா இன்னும் வர வேண்டிய பிள்ளைகள் சீக்கிரமாய் வர நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா நாங்கள் எல்லாரும் விரும்பித்தோம் நாமத்தை உயர்த்த நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா இந்த நாள் நாங்கள் எடுக்கிற எல்லா ஜெபக்கிருப்பை கர்த்தர் தாமே கேட்டு சப்பா ஆமென்று மாமன் என்று பயந்தாங்க சப்பா உங்கள் பிரசன்ன இருந்த ஆராதனை காணப்பட நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா எங்கள் முழு ஆத்மாவோடு எங்கள் முழு பலத்தோடு முழு சிந்தையோடு எங்கள் முழு இதோடு துதிக்கிறவர்கள் ஆராதிக்கிறாய் காணப்பட நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா எங்கள் சிந்தைகள்லாம் கர்த்தர் தாமே நீங்கள் ஒருமுகப்படுத்துங்க ஆண்டவரே நாங்கள் ஒரு மனமாய் கூடி எதெல்லாம் ஜெபிக்கிறோமோ அதெல்லாம் கர்த்தர் தாமே கேட்டு நீங்கள் பதில் தாங்க சப்பா எல்லா பலவீனத்தின் ஆவிகள் சோம்பலாக கர்த்தர் தாமே நீங்கள் எடுத்து போடுங்க சப்பா ஒரு உற்சாகத்தின் ஆவியை கர்த்தர் தாமே எங்களுக்கு தாங்க சப்பா பைபிளுடைய ஆஸ்வதிங்க செய்தி வேலையை ஆஸ்வதிங்க சப்பா இந்த நாளில் கர்த்தர் தாமே எங்களோட என்ன பேசுமா இருக்குங்க பேசுங்க சப்பா நீங்கள் பேசுகிறத காதில் அவர்களாக கேட்டாண்டவரே அதன்படி எங்கள் வாழ்க்கையில் நடக்கிறவர்களாக மாறப்பட நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா அந்த வார்த்தை எங்களுக்குள்ள சென்ற சப்பா அது 100 மடங்கு பலனை தரதா காணப்பட நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாய் காணப்பட நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா அப்போ உமக்குன்ற அப்போ சாட்சியை ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க சப்பா வார்த்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல ஆண்டவரே அதுமாதிரி நடக்கிறவர்களாக காணப்பட நீங்கள் உதவி செய்யுங்க தொடக்கம் முதல் முடி வரைக்கும் கரங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆளுகை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமென். இந்த வேளை ஆண்டவர் நன்றி சொல்லி ஒரு பாடலை பாடலாம். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை இரக்கம் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை இரக்கம் அன்பும் கொண்டீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை.
பாட்டு புத்தகத்திலே 2892 பாடல் 2892. நீ திறந்தால் அழைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தால் அழைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல வல்லமையுள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல வல்லமையுள்ளவர் பூமியில் இல்லையே. பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார். பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். உயரத்தில் நிறுத்துகிறார். இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நாசின் சுவாசத்தால் செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவராம். பார்வோன் சேனையை தப்ப விடாமல் கடலில் அழித்தவராம். நாசின் சுவாசத்தால் செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவராம். பார்வோன் சேனையை தப்ப விடாமல் கடலில் அழித்தவராம். மரண இருள் சூழ்ந்திடும் வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டி. மரண இருள் சூழ்ந்திடும் வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டி. வாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது. வாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது. என்றும் அணுகாது. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை. நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை. நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. ஹல்லேலூயா. யாவரும் முழங்கால் படியிட்டு சோத்ரம் 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 சோத்ரம். எங்கள் கர்த்தாதி கர்த்தாவே மக்கு சோத்ரம் 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 சோத்ரம். எங்கள் ராஜாதி ராஜாவே மக்கு சோத்ரம் 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 சோத்ரம். கடந்த நாட்கள் முழுவதும் எங்கள் கண்ணின் மணி போல் பாதுகாத்தவரே மக்கு நன்றி 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 நன்றியப்பா. இன்றைக்கு நாங்கள் நிற்பது நிர்மூலம் ஆகாதிருப்பதும் உம்முடைய கிருபைகளுக்காய் மக்கு நன்றி 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 நன்றியப்பா. நீரே
உன்னதர், நீரே பரிசுத்தர். உமக்கு நன்றி 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 நன்றியப்பா. எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திரரே உமக்கு சோதரம் 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 சோதரம்ப்பா. எங்கள் துயாதி துயவரே உமக்கு சோதரம் 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 சோதரம்ப்பா. ஒருவரும் வாசம் செய்கிறவரே உமக்கு நன்றி 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 நன்றியப்பா. நல்லவரே வல்லவரே உமக்கு சோதரம் 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 சோதரம். மாறாதவரே மறவாதவரே உமக்கு சோதரம் 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 சோதரம். ஒப்பற்றவரே மாசில்லாதவரே உமக்கு சோதரம் 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 சோதரம். எங்கள் யெகோவா ஷம்மாவே உமக்கு சோதரம் 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 சோதரம். எங்கள் யெகோவா ரூபாவே உமக்கு சோதரம் 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 சோதரம். எங்கள் யெகோவா ராஃபாவே உமக்கு சோதரம் 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 சோதரம். எங்கள் நல் எபினேசரே உமக்கு சோதரம் 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 சோதரம். எங்கள் நல் மேய்ப்பரே உமக்கு சோதரம் 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 சோதரம். எங்கள் துயாதி துயவரே உமக்கு சோதரம் 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 சோதரம். எங்கள் மத்தியில் வாசம் செய்கிறவரே உமக்கு சோதரம் 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 சோதரம். எங்களை கண்ணோக்கி பார்க்கிறவரே உமக்கு சோதரம் 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 சோதரம். எங்களை காண்பவரே காப்பவரே உமக்கு சோதரம் 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 சோதரம். எங்கள் கண்மலையே எங்கள் கோட்டையே உமக்கு சோதரம் 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 சோதரம். நானாகவே வந்து நிற்கிறேன், ஓம் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீர் இன்றே என்னை ஏற்றுக்கொள்வீரா, ஓம் ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா. நானாகவே வந்து நிற்கிறேன், ஓம் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீர் என்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, ஓம் ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா. யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே. யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே. ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே. ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே. தானாக வந்து நானாகவே வந்து நிற்கிறேன், ஓம் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, ஓம் ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா. சோதரப்பா, இந்த காலை வேளையில எங்களை ஒவ்வொருத்தரும் கரங்களை அர்ப்பணிக்கிறேன் சப்பா. அப்பா, இந்த நாளை சப்பா உங்கள் சித்தம் போல நடத்தி செல்லுங்க சப்பா. உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் வாழ்க்கையில் இருந்தால் ஒரு விஷயம் மன்னிங்க ஆண்டவரே. உமக்கு பிரியமாய் உமக்கு சாட்சியாய் வாழை சப்பா. இந்த காலை வேலை எங்கள் ஒவ்வொருத்தரும் கரங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஆபிரகாமை போல விசுவாசிக்கல சப்பா, நோவாவை போல் நாங்கள் நீதிமானா இல்லை ஆண்டவரே. ஆனாலும் எங்களை தேடி வந்தீரே சப்பா, எங்களை தெரிந்து கொண்டீரே ஆண்டவரே. அதற்காக மக்களாக சாட்சியாக ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க சப்பா. இந்த வேலை சப்பா வந்துருக்கு ஒவ்வொருத்தரையும் கத்தர் தாமே நீங்கள் ஆசிரியங்க சப்பா. இந்த நாள் அவர் கையிட்டு செய்யுங்க
செய்கிற ஒவ்வொரு வேலைகளை ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவரே கர்த்தர் தாமே நீங்க ஆசீர்வதிங்க, ஆளுகை செய்யுங்க சப்பா. உமது சமூகம் வரல முன்னும் பின்னுமாய் பாதுகாத்து நீங்க வழி நடத்தீங்க சப்பா. அதே போல படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கரங்கள் அர்ப்பணிக்கிற சப்பா. படிக்க நல்ல ஞானத்தை கர்த்தர் தாமே நீங்க தந்து நீங்க வழி நடத்தீங்க சப்பா. எத்திங்கும் அணுகாமல் பிள்ளைகள் கர்த்தர் தாமே நீங்க பாதுகாத்து வழி நடத்தீங்க சப்பா. ஸ்கூலுக்கு போகும்போது காலேஜுக்கு போகும்போது வரும்போது ஆண்டவரே ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பை கர்த்தர் தாமே நீங்க கட்டளைங்க சப்பா. உங்க சிறகால் மூடி மறைத்து நீங்க பாதுகாத்து வழி நடத்தீங்க சப்பா. அப்பா குதிரை எத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வந்து சொன்ன வார்த்தையின்படியே சப்பா பிள்ளைகள் எழுதி கொண்டு எல்லா எக்ஸாமே கர்த்தர் தாமே நீங்க ஆசிரியங்க சப்பா. அப்ப நேரத்தை எழுத நீங்க உதவி செய்யுங்க சப்பா. படித்ததெல்லாம் மனதில் வைத்தே சப்பா நேரத்தை எழுத நீங்க உதவி செய்யுங்க சப்பா. பயத்தின் ஆவி ஏதோ அணுகாத பிடிக்க சப்பா. எந்த ஒரு பலவீனம் பிள்ளைகள் அணுகாத பிடிக்க சப்பா. உங்க பலத்தால் இடை காட்டுங்க, ஆளுக்கு செய்யுங்க சப்பா. இந்த நாட்கள் சப்பா பிள்ளைகள் தேர்வு எழுதும் போது சப்பா உங்களுடைய கரம் அவர்களோடு இருந்து வழிநடத்தும் ஆளுக்கு செய்வதா சப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் கரங்கள் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே அப்பா படிக்கிற பிள்ளைகளுக்கு வேணால் நாணத்தை கர்த்தர் தாமே நீங்க தாங்க சப்பா. அதே போல ஒவ்வொரு குடும்பங்களும் கர்த்தர் தாமே நீங்க ஆசிரியங்க சப்பா. இன்னும் அதிகமா விருத்தியாக நீங்க உதவி செய்யுங்க சப்பா. அநேகர் அப்பா அதிகார ஜெபத்திலிருந்து கலந்து கொள்ள நீங்க உதவி செய்யுங்க சப்பா. உமக்கு என்று சாட்சியா நாங்கள் ஜீவிக்கிறவர்களாய் காணப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா. உங்க சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றவர்களாய் காணப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா. வேலைக்கு செல்லும் போது வரும்போது ஆண்டவரே கர்த்தர் தாமே நீங்க பாதுகாத்து வழி நடத்துங்க, ஆளுகை செய்யுங்க சப்பா. அதே போல ஆண்டவரே எங்கள் கொடுத்த ஊழியக்கார குடும்பத்துக்காக கோடான கோடி நன்றி 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 சப்பா. எங்க ஊழியக்கார குடும்பத்தை கர்த்தர் தாமே நீங்க எடுத்து நீங்க நடத்துங்க, ஆளுகை செய்யுங்க சப்பா. கடந்த நாட்கள் நடந்த எல்லா காரியம் ஆக்சிடென்ட் நமக்கு தெரியும் சப்பா. நல்ல ஒரு பூரண சுகத்தை கர்த்தர் தாமே நீங்க தந்து நீங்க வழி நடத்துங்க சப்பா. அப்பா ஊழியக்காரன் சுகத்தை நான் விரும்புகிறேன் என்று சொன்ன தேவன் நீர் அல்லவாய் சப்பா. ஒரு பூரண சுகத்தை கர்த்தர் தாமே நீங்க தந்து நீங்க வழி நடத்துங்க சப்பா. அப்பா என் பலவீனத்திலே உன் பலன் தருவேன் என்று சொன்னீங்க சப்பா. உங்க பலத்தால் இடை காட்டுங்க, நீங்க ஆளுகை செய்யுங்க சப்பா. சுகம் தரும் மெகவாராஃபா நீர் அல்லவாய் சப்பா. நல்ல ஒரு சுகத்தை கர்த்தர் தாமே நீங்க கட்டளடிங்க சப்பா. அப்ப இருக்கிற எல்லா பலவீனம் முற்றிலுமாக நீங்க மாற்றி போடுங்க ஆண்டவரே. நல்ல ஒரு பூரண சுகத்தை கர்த்தர் தாமே நீங்க கட்டளடிங்க சப்பா. அப்போ அவர்கள் எங்கு சென்றால் வந்தாலும் சப்பா உங்க சமூக முன்னும் பின்னுமாய் பாதுகாத்து நீங்க வழி நடத்துங்க சப்பா. உங்க சிறகுகளால் உங்க செட்டைகளால் மூடி மறைத்து நீங்க பாதுகாத்து வழி நடத்துங்க சப்பா. ஏஞ்சலிமான ஆசிரியர் சப்பா பிள்ளைகள் படிக்கிற படிப்பை நீங்க ஆசிரியர் சப்பா. காலேஜுக்கு போகும்போது சப்பா ஸ்கூலுக்கு போகும்போது சப்பா கர்த்தர்கார சப்பா முன்னும் பின்னுமா நீங்க பாதுகாத்து வழி நடத்துங்க சப்பா. எந்த ஒரு பலவீனம் அணுகாத சப்பா எத்திங்க அணுகாமல் நீங்க கர்த்தர் தாமே நீங்க பாதுகாத்து வழி நடத்துங்க சப்பா. எங்க ஊழியக்கார குடும்பத்தை சப்பா வேலையெடுத்து நீங்க கர்த்தர் தாமே நீங்க பாதுகாத்து வழி நடத்துங்க சப்பா. அவர்களை கொண்டு இன்னும் அநேகமாயிரம் ஆத்துமாக்களுக்கு சப்பா கர்த்தர் தாமே நீங்க எடுத்து நீங்க பயன்படுத்துங்க, ஆளுகை செய்யுங்க சப்பா. எங்க கஷ்டம் எடுத்து போய் சப்பா இன்னும் எங்க ஜனங்கள் ரட்சிக்கப்படாம இருக்கிற இன்னும் அநேக ஆத்துமாக்கள் கர்த்தர் தாமே நீங்க எடுத்து நீங்க பயன்படுத்துங்க, ஆளுகை செய்யுங்க. உமது கரங்களை முற்றிலுமாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வேலையிலையும் டில்லி பிரதர் வந்து ஜெபம் பண்ணுங்க. எதற்காக ஜெபிக்கலாம்னா ஒவ்வொரு வாழை பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம். கடந்த நாட்களில் பார்த்தா நிறைய ஆக்சிடென்ட் கேஸ் காணப்படுறோம். இந்த கடைசி நாட்களில் பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று கெட்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுற்றி திருக்கிறான். அவனுக்கு அநேக வாழை பிள்ளைகள் இரையாகிறாங்க. நிலைமையெல்லாம் மாறப்படணும். அநேக ஆக்சிடென்ட்னால அநேக வாழை பிள்ளை இழந்து போகிறாங்க. நிலைமையெல்லாம் மாறப்படணும். அது மாத்திரம் இல்லாமல் அநேக வாழை பிள்ளைகள் வந்து ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகி தங்கள் வாழ்க்கையை தங்கள் வாழ்நாளை அதனால கெடுத்துக்கொள்கிறாங்க. அதெல்லாம் பிள்ளைகளை விட்டு விலகணும். அந்த ட்ரக்ஸ் தயாரிக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படணும். கர்த்தர் தான் மனம் திரும்பி அவர் ரட்சிக்கப்பட உதவி செய்யணும். அதே போல இந்த நாட்களை பார்த்தா வாழை பிள்ளைகள் இந்த சோசியல் மீடியாவுக்கு அடிக்ட் ஆகிற காரியங்களை பார்க்குறோம். தங்கள் நேரத்தையும் தங்கள் வாழ்க்கையும் அதை செலவிடுற காரியங்களாம் பார்க்குறோம். அதெல்லாம் பிள்ளைகள் விட்டு விலகி வரணும். உலகமாக உள்ளவைகளும் மாயே காணப்படுது. அதெல்லாம் பிள்ளைகள் விட்டு விலகி வரணும். எல்லா பிள்ளைகளும் கர்த்தர் தான் மெய்யான தேவனை அறிந்து கொள்ளணும். கர்த்தருக்கு ஒரு பிரியமாய் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். எந்த ஒரு பாவத்துக்கும் உலகத்துக்குள்ளே அடிக்ஷன் ஆகிடக்கூடாது. அதே போல உலக அன்புக்காக ஏங்க சுற்றி அநேக வாலிபர்களை பார்க்குறோம். அதனால தங்கள் வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்கிறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இந்த நிலைமையெல்லாம் மாறப்படணும். ஒவ்வொரு வாழை பிள்ளைகள் கர்த்தர் தான் மெய்யானதை அறிந்து கொண்டு ரட்சிக்கப்பட்டு அநேக வாழை பிள்ளைகள் சபை தேடி ஓடி வரணும்னு சொல்லிட்டு இதற்காக ஜெபம் பண்ணுங்கண்ணா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் 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 அப்பா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை வேலைக்காக உமக்கு நன்றி 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 அப்பா. அதிகால வேலை தெருவும் கண்டடைவான்னு சொன்னது போல இந்த நாளும் இந்த கால வேலை உண்மை கண்ட கிருபை எங்களை ஒவ்வொருக்கும் நீங்கள் தந்ததுக்காக நன்றி 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 அப்பா. இந்த நாள் நாங்கள் இப்போது நிர்மூலமாகாமல் இருப்பது உங்கள் கிருபை மாத்திரம்தான் ஏசப்பா. உங்கள் கிருபைக்காக நன்றி 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 ஆண்டவரே. இந்த கால வேலை சபையில் ஒருமனப்பட்டு ஏசப்பா
எங்கள் பட்டணத்தில் எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபருக்காகவும் சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, வாலிபர்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. நீங்கள் எங்கே பார்த்தாலும் ஏசப்பா வாலிபர்கள் விபத்திலான மரித்து போகிறத பார்க்குறேன் ஏசப்பா. தேவன் அப்பா, இன்னைக்கு இந்த வாலிப பிள்ளைகள் ஏசப்பா அநேகர் ஏசப்பா இடங்கள் ஏசப்பா விழுந்து போகிறாங்க ஏசப்பா. பாவத்தில் ஏசப்பா சாபத்தில் விழுந்து போகிறத பார்க்குறேன் ஏசப்பா. தேவன் தாமே இந்த வாலிபர்களை மீட்டுக்கொள்ளும் நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அடுத்த ஜென்ரேஷன் ஏசப்பா, அடுத்தவங்க ஊழியக்காரர்களாக மிஷனரிமார்களாக வர வேண்டியவங்க ஏசப்பா, நல்ல விசுவாசிகளாக இருக்க வேண்டியவங்க ஏசப்பா. இன்னைக்கு அநேக இடங்களில் மரித்து போகிறாங்க, பாவத்துக்கு அடிமையாக விழுந்து போகிறாங்க ஏசப்பா. தேவன் ஒரு விஷயம் அவங்களை மீட்டு கொள்ள முடியாது ஜெபிக்கிறேன் ஏசப்பா. என் ஜனமாக இஸ்ரவேலை கைவிடாது இருப்பேன்னு சொன்ன தேவன் ஆண்டவரே. அப்பா, இங்கே நாங்கள் எல்லாரும் ஆவிக்குரிய இஸ்ரவேலாக இருக்கிறவங்க நம்புகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிபர்கள் நீங்கள் அப்படியாய் தொடும்படியாய், ஒவ்வொரு வாலிபர்கள் நீங்கள் பாதுகாக்கும்படியாய், ஒவ்வொருத்தோட வாலிபர்களும் பிரயாணங்கள் நீங்கள் வாய்க்க போகணும்னு நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. வாலிபர்கள் வேகமாக எங்கேயும் போகாதபடிக்கு தேவன் ஏசப்பா பாதுகாப்பாக சென்று பாதுகாப்பு வீட்டுக்கு வர உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிபர்கள் வேண்டிய கிருபை நீங்கள் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. வாலிபர்கள் இன்னைக்கு பார்க்குறேன் ஏசப்பா, எங்கே பார்த்தாலும் உலக அன்பை தேடி ஏசப்பா. இன்னைக்கு கூட பழகுறவங்களோட ஏசப்பா காதல் வயப்படி கீழே விழுந்து போகிறத பார்க்குறேன் ஏசப்பா. இன்னைக்கு பெற்றோர்களோட கீழ்ப்படியாமல் இருக்கிறத பார்க்குறேன் ஏசப்பா. தேவன் நிலமெல்லாம் மாறணும் ஏசப்பா. பிள்ளைகளுக்குள்ள ஏசப்பா நல்ல ஒரு தெளிந்த புத்தியை தாங்க ஆண்டவரே. தேவன் உதவி செய்யுங்கப்பா. அப்பா, ஆவியான நீங்கள் அவங்களுக்குள்ள ஒரு உணர்வுள்ள இதை தரும்படி அங்கே ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இந்த வயதில் வாலிப வயசுல ஏசப்பா எந்த ஒரு இதுக்கும் அடிக்ஷன் ஆகிடக்கூடாது ஏசப்பா. எந்த மனுஷங்களுக்கும் அடிமையாகிடக்கூடாது ஏசப்பா. தேவன் நீங்கள் அவங்களை மீட்டுக்கொள்ளும் அங்கே ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இன்னைக்கு வாலிப பிள்ளைகளை பார்க்குற சோஷியல் மீடியாவில் நேரம் அடிமையாக அதிலேயே இருக்கிறத பார்க்குறேன் ஏசப்பா. அதில் ரீல்ஸ் போகிறதுக்காக நீங்கள் அநேக வாலிபர் மரித்து போகிறது கூட பார்க்குறேன் ஏசப்பா. தேவன் தாமே இந்த வாலிபருக்குள்ளே ஏசப்பா இந்த எல்லா விதமான அடிக்ஷன் எடுத்து போடுங்கப்பா. இன்னைக்கு அநேக வாலிபர் ட்ரக்ஸுக்கு அடிமையாக இருக்கிறாங்க, அநேக வாலிபர் மதுபானம் எடுக்க அடிமையாக இருக்கிறாங்கப்பா. தேவன் இந்த உலக தலைவருக்கு பின்னாடி அடிமையாக போகிறத பார்க்குறேன் ஏசப்பா. இன்னைக்கு அரசு தலைவருக்கு பின்னாடி ஓடி போகிறத பார்க்குறேன் ஏசப்பா. இப்படியாக மரித்து போகிற அநேகர் வாலிபருக்கு உண்டாண்டவரே. தேவன் இந்த வாலிப பிள்ளைகளாக மீட்டுக்கொள்வாங்க ஜெபிக்கிறேன் ஏசப்பா. வாலிபர் மத்தியில் ஒரு தெளிந்த புத்தியை நீங்கள் தாங்க ஆண்டவரே. அப்போ அந்த உலகத்தின் காரியங்கள் பின்னாடி ஓடித்து இந்த நாட்கள்லாம் போதும்னு சொல்லிட்டு ஏசப்பா இயேசுவோட உண்மையான அன்பை புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க ஏசப்பா. அதுவும் விசேஷமாக இந்த மாதம் ஏசப்பா தேவன் நீங்கள் எங்களுக்காக ஏசப்பா பட்ட பாடுகள் நினைவு கூறுகிற ஒரு மாதம் ஆண்டவரே. இந்த நாட்களையாவது இந்த வாலிப பிள்ளைகளுக்குள்ளே ஏசப்பா உங்களுடைய சுவிசேஷம் இன்னும் அதிகமாக பரவட்டும் ஆண்டவரே. அந்த உங்களோட வார்த்தைகள் அந்த பிள்ளைகளுக்கு கேட்கும்போது ஏசப்பா எனக்காக ஒருத்தர் மரித்திருக்கிறாருன்னு சொல்லி ஏசப்பா அந்த உணர்வு அவங்களுக்குள்ள இருக்கட்டும் ஏசப்பா. எல்லா விதமான பாவத்திலிருந்து ஒருத்தர் மீட்டு இருக்கிறான்ற உணர்வு இருக்கட்டும் ஆண்டவரே. வாலிபர் மத்தியில் ஒரு பெரிய எழுப்புதல் அடையணும் ஏசப்பா இந்த நாட்கள் ஏசப்பா. அப்பா, அந்த உங்களுக்கு ஈஸ்டர் நாள் ஏசப்பா அநேகர் வாலிபர் தங்களை ஒப்பு கொடுக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்களோட உயிர்த்தெழுந்த வல்லமை ஏசப்பா அவங்களுக்குள்ள புறப்பட்டு செல்லும்படியாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. வாலிபத்தில் நல்ல ஒரு உணர்வை தகும்படியாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. வாலிபர்களை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. எல்லா விதமான அடிக்ஷன் வெளியே கொண்டு வாங்க ஆண்டவரே. நீங்கள் தாமே அந்த வாலிபர்கள் எடுத்து வல்லமையாக பயன்படுத்தும் நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. வர வர சபையில் வாலிபர்கள் கூட்டங்கள் பெருகணும் ஆண்டவரே. வாலிபர்கள் பெருகணும் அப்பா. ஊழியத்துக்கான ஒப்பு கொடுக்கணும், அர்ப்பணிக்கணும் ஏசப்பா. அப்படிப்பட்ட வாலிபலாக இருக்கு ஏசப்பா. ஒரு தானியேலை போல, ஒரு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல மாற நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் வாலிபர்களாம் ஏசப்பா எழுந்து விழுந்து போயிடக்கூடாது ஏசப்பா. அநேக பிள்ளை கொண்டு வரவங்களா இருக்க நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. தேவன் தமிழ் வாலிபர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை நீங்கள் செய்ய போகிறதுக்காக நன்றி நன்றி அப்பா. எல்லா வாலிபர்கள் நீங்கள் பாதுகாக்க போகிறதுக்காக நன்றி நன்றி அப்பா. வாலிபர் மத்தியில் ஒரு பெரிய எழுப்புதல் ரட்சிப்பை நீங்கள் கொடுக்க போகிறதுக்காக நன்றி நன்றி அப்பா. ஒரு உண்மையான மனதிற்கு வாலிபர்கள் நீங்கள் கொடுக்க போகிறதுக்காக நன்றி நன்றி அப்பா. ஒவ்வொரு வாலிபர் தங்களை ஒப்பு கொடுக்க போகிறதுக்காக நன்றி நன்றி அப்பா. இந்த நாட்களை நீங்கள் அற்புதமாக நீங்கள் செய்வீங்க, நீங்கள் வாக்கு பண்ணியிருக்கிறீங்க ஆண்டவரே. என்னால் செய்யக்கூடாது உண்டோன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. வாலிபத்தில் நீங்கள் அப்படி செய்வீங்க நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம்ப்பா. எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கு எங்கள் செலுத்துகிறோம். மீட்பரச்சவங்க இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள பிதாவே. ஆமென் 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 ஆமென். கர்த்தர் தாமே எல்லா ஜெபத்தை கேட்டு பயத்தந்த கிருபைகளுக்காய் மக்கள் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த வேளையும் பிரதர் ஆபிரகாம் வந்து ஜெபம் பண்ணுங்க. நம்ம எதற்காக ஜெபிக்கலாம்னா நம்ம மாநிலத்தில் நடக்க போகிற எலெக்ஷனுக்காக ஜெபிக்கலாம். நம்ம மாநிலத்தில் மட்டும் 4 மாநிலங்களில் எலெக்ஷன் நடக்க போகுது. அது மாத்திரம் ஒரு யூனியன் பிரதேசத்தில் எலெக்ஷன் நடக்க போகுது. நல்ல தலைவர்களை கர்த்தர் தாமே தரணும். நம்மளுக்கு டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த மாதம் இருக்கிற ஏப்ரல் மாதம் 23ஆம் எலெக்ஷன் நடக்க போகுது. எந்த ஒரு ஊழல் நடக்காதபடிக்கு எல்லா நல்ல தலைவர்கள் கர்த்தர் தாமே ஏற்படுத்தணும். நல்ல ரட்சிக்கப்பட்ட தலைவர்கள் கர்த்தர் தாமே ஏற்படுத்தணும். ஏழை ஜனங்களை கண்ணோக்கி பார்க்கலாய் காணப்படணும். ஏழை ஜனங்களுக்கு வேண்டிய எல்லா திட்டங்களும் எல்லா வருஷம் செய்கிறவர்களாய் காணப்படணும். அறிக்கை இடுகிறவர்கள் மாத்திரம் இல்லை, அதன்படி செய்கிறவர்களாய் காணப்படணும். ராஜாக்களை தள்ளி ராஜாக்கள் ஏற்படுத்துகிற தேவன் நம்ம தேவன். நல்ல ஒரு தலைவர் நமக்கு ஏற்படுத்தி தரணும். வருகின்ற தலைவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு அனுகிரக பாராட்டில் காணப்படணும். கிறிஸ்தவர் விரோதமாக எழுப்பி நிற்காதபடிக்கு ஊழியங்களுக்கெல்லாம் தாங்குறவர்களாக காணப்படணும். எந்த ஒரு தடையும் இல்லாமல் கிறிஸ்தவர்களுக்கு அனுகிரகம் பாராட்ட நல்ல ஒரு தலைவர் ஏற்படுத்தி தரணும்னு சொல்லிட்டு இதற்காக ஜெபம் பண்ணுங்க அங்கிள். சோதரின் கத்தாவே, சோதரம் மண்டவர வானத்துக்கு பூமிக்கு சாவலின் கத்தாவே, அப்பா அந்த இரவு கத்தா இந்த நல்ல அந்த காலை வெள்ள கத்தால் முற்றுமா நாங்கள் அப்படிங்க கத்தாவே. ஐயா கொடுத்து குறிப்புக்காக நாங்கள் நன்றோடு சோதரிக்கிற மண்டவர் ராஜா. எஸ் அப்பா நன்றோடு சோதரிக்கிறங்க கத்தாவே ராஜா. அப்பா அதிகாலை தேடுவோம் கண்டுவிடன்னு சொன்ன தேவன கத்தாவே. ஐயா அந்த அதிகாலம் நாங்கள் தேடுகிற வேலை கத்தாவே. ஆண்டவர ஒவ்வொரு குறிப்பிலும் கத்தாவே இந்த பதிலளிக்க முடியும் கத்தாவை சோதரிக்கிறோம்.
எசப்பாம நன்றோடு சோதரிக்கும் ஐயா. ஐயா வருகிற எலெக்ஷன் கத்தாவே தேவன் கத்தாவே எல்லாவற்றையும் மாற்றி ஒரு நல்ல ஆண்டவர் அரசாங்கம் கத்தாவே எங்களுக்கு சாதகமாக கத்தாவே மற்ற ஆண்டவரை செய்ய முடியும் கத்தாவே நீர் உதவி செய்யும் ஐயா. ஐயா கிறிஸ்து பிள்ளைகளுக்கு அது உபத்திரம் இல்லாதலுக்கு கத்தாவே ஒரு நல்ல சமாதானத்தை ஆண்டவரை தரும்படி கத்தாவே நல்ல ஆண்டு கத்தாவே முதலமைச்சர் கத்தாவே நீ தேர்ந்தெடுக்கும்படி கத்தாவே சோத்திரம் ஆண்டவரை உங்களுடைய கருத்தை நாங்கள் ஒப்புடுங்க கத்தாவே. அப்பா ஆண்டவரை சமாதான சந்தோஷத்தை கத்தாவே எங்களுக்குள்ளே இருக்கும்படி கத்தாவே எந்த தடையில் வராதலுக்கு கத்தாவே தேவன் பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரை. ஐயா அந்த எலெக்ஷன் கத்தாவே எந்த ஆண்டு கத்தாவே தீமைகள் நடக்காதலுக்கு கத்தாவே ஆண்டவரை சோத்திரங்கத்தாவே சோத்திரிக்கிறவரை நீ செய்ய வர காரியத்துக்காக நின்று சோத்திரிக்கும் ஐயா. அப்பா சோத்திரங்கத்தாவை துதிக்கிறங்கத்தாவை ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளுங்கத்தாவே ஆண்டவரை நீர் பாதுகாத்துகள் வடநாட்டில் ஒவ்வொரு ஆண்டுகள எலெக்ஷன் நடக்கிற வேலை கத்தாவே ஐயா தேவன் கத்தாவை ஒரு நல்ல சமாதானத்தின் கட்டளை முடி கத்தாவை சோத்திரிக்கும் ஐயா. உம்புக்கு சாதகமாக கத்தாவே நீர் ஆண்ட உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரை. அப்பா நீ செய்ய போகிற காரியத்துக்காக நன்றோடு சோத்திரம் நல்ல ஏற்ற ஆண்டவர் முதலமைச்சர் தேவனுக்கு அந்த கட்டடி முடிக்கத்தாவை சோத்திரிக்கிற ஆண்டவரை. அப்பா நீ செய்ய போகிற காரியத்துக்காக நன்றோடு சோத்திரிக்குமையா. எல்லாவற்றும் உங்களுடைய கருத்தில் நாங்கள் ஒப்பிடுங்க கத்தாவே. நீரே கத்தாவை நடத்த முடிக்கத்தாவை சோத்திரிமே இயேசுவின் நல்ல பிதாவே ஆமென். கர்த்ததாமே எல்லா ஜெபத்துக்கு பயத்த அந்த கிருபைகளுக்காய் மக்கள் சோதரம் 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 இந்த வேலை அபிகால அந்த ஜெபம் பண்ணுங்க. நம்ம எதுக்காக ஜெபிக்கலாம்? நம்ம நம்ம சபைக்கார ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம். அனைவரும் அதிகாலை ஜெபத்தை அசட்டை பண்ணுற காரியங்களாம் பார்க்குறோம். அனைவரும் அதிகாலை ஜெபத்தில் வந்து கலந்து கொள்ளணும். நம்ம சபைக்குள்ளே ஒரு மனது நாவி கர்த்தர்தாமே ஊற்றப்படணும். கர்த்தருக்கு என்று சாட்சியாக ஜீவிக்கிற பிள்ளைகளாக வாழணும். இருக்கிற ஒரு வாழ்க்கையை கிறிஸ்துவோடு வாழ்கிறவர்களாக காணப்படணும். இன்னும் குந்தி நடக்கிற நிலைமையெல்லாம் மாறப்படணும். கர்த்தருக்கு என்று சாட்சியாக ஜீவிக்கிற பிள்ளைகளாக காணப்படணும். இந்த கடைசி நாட்களில் நிற்கிறோம். நம்ம எல்லாருக்குமே சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். சுவிசேஷம் அறிவிக்கணும்னு சொல்லும் போது சபையர் எல்லாரும் வந்து கலந்து கொள்ளணும். ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கை ஒரு சுவிசேஷமாக காணப்படணும். நம்ம வாழ்க்கையில சுவிசேஷத்தை பார்த்து அன்னைக்கு நம்ம குடும்பங்களை ரட்சிக்கப்படுத்திக் கொள்ளணும். அது மாத்திரம் இல்லை, நம்ம சபையில கொடுக்குற காரியங்கள் ஒரு உண்மை காணப்படணும். கர்த்தருக்கென்று உற்சாகமாய் விதைக்கிறவர்களாய் காணப்படணும். கர்த்தருக்கென்று உற்சாகமாய் முழு மனதோடு கொடுக்கிறவர்களாய் காணப்படணும். அது மாத்திரம் இல்லை, ஆவின் கனிவுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். கர்த்தருக்கென்று சாட்சியா ஜீவிகளாய் காணப்படணும்னு சொல்லிட்டு இதற்காக ஜெபம் பண்ணுங்க. சோத்திரமப்பா, நன்றியோடு மை சோத்திரிக்கிறோம். நன்றி ராஜா, நன்றி சுவாமி. கர்த்தாவே இந்த காலை வேலைக்கா நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. அப்பா நான் இந்த காலை வேலையில் ஏசப்பா நீர் எங்களை அழைத்து வந்த தேவன் அப்பா. ஆண்டவரே இதோ உம்முடைய பாதப்படியில் ஏசப்பா எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து அப்பா ஆண்டவரே ஏசப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. கர்த்தாவை கொடுக்கப்பட்ட குறிப்புக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. ஆண்டவரே ஏசப்பா எல்லாம் அப்பா செய்ய வல்ல தேவன் நீங்கள் ஒருவர் மாத்திரமே ஏசப்பா. உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ ஏசப்பா. தகப்பனை மாம்சமான யாவர் மேல் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீங்கப்பா. தகப்பனே ஏசப்பா கர்த்தாவே அந்த சத்திய வசனத்தின்படியா கர்த்தாவே ஏசப்பா ஒவ்வொருவருக்குள்ளாய் ஆண்டவரே ஏசப்பா உம்முடைய சத்தியத்தை ஆண்டவரே ஏசப்பா நீங்க ஊற்றுங்க ஆண்டவரே ஏசப்பா. ஆண்டவரே சபைக்குள்ளாய் நீங்க சத்தியத்தை ஊற்றிருக்கிறதுக்காக நன்றி அப்பா. இன்னும் அநேக ஜனங்களுக்குள்ளாய் இந்த சத்தியம் ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே இன்னும் கிரியை செய்யாமல் இருப்பதற்காக ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஆண்டவரே அவர்கள் கர்த்தாவே ஏசப்பா அவருடைய மனக்கண்களுக்குள்ளாய் ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே செய்யப்படுகிறப்பா கர்த்தாவே அப்பா அந்த கிரியைகள் ஆண்டவரே ஏசப்பா உம்முடைய வார்த்தை கொண்டு ஆண்டவரே ஏசப்பா செயல்பட போதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே அவருடைய உள்ளார்ந்த ஆத்மா ஆண்டவரே ஏசப்பா உம்முடைய வார்த்தை கொண்டு சிருஷ்டிக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே அப்பா அந்த மனங்கள் ஆண்டவரே ஏசப்பா கர்த்தருக்கு ஆண்டு நிற்கிற மனங்களாய் ஆண்டவரே ஏசப்பா திறக்கப்படட்ட ஏசப்பா. கர்த்தாவே திறப்பில் நிற்பதற்கு ஓடி வருகிற ஜனங்களாய் காணப்படட்ட ஏசப்பா. அந்த நாட்களில் ஏசப்பா மோசே ஆண்டவரே ஏசப்பா உம்மிடத்தில் முகமுகமாய் பேசினாரே ஆண்டவரே ஏசப்பா 5 நீதிமான் இருந்தால் கூட இந்த தேசத்தை அழிக்காமல் வைப்பனே என்று சொல்லி அப்பா கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே ஏசப்பா கெஞ்சி பிரார்த்தித்த ஆபிரகாமை போல ஏசப்பா நாங்களும் இதோ சுவாமி இந்த காலை வேளையில அப்பா இதோ உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிற ஏசப்பா. கர்த்தாவே ஒருவேளை ஆண்டவரே அப்பா என் ஜனங்களுக்காக நாங்கள் பரிதபிக்கிற தேவன் அப்பா நீங்க மாத்திரம் தான் ஏசப்பா. இதோ கர்த்தாவே அந்த வசனத்தின்படியா நினைவே பட்டணத்தை அப்பா கர்த்தாவே நீங்க ஆண்டவரே அப்பா அவர்களுக்கு ஆண்டவரை அழிக்காமல் கொடுத்த தேவன் ஆண்டவரே. அப்படியே இந்த தேசத்துக்காக அப்பா இந்த தமிழ்நாட்டுக்காக அப்பா இந்த தமிழ்நாட்டில் ஆண்டவரே ஏசப்பா ஆளுகை செய்கிற ஒவ்வொருவருக்காக அப்பா ஆண்டவரே எங்க சபைக்காக ஆண்டவரே ஏசப்பா இன்னுமாய் கர்த்தாவே அப்பா இந்த காலை வேளையில அப்பா யாருக்கெல்லாம் நீங்க ஜெபிக்க சொல்லி ஆண்டவரே அப்பா நீங்க வார்த்தை கொடுத்தீர ஏசப்பா அவர்களை ஒவ்வொரு குடும்பங்களையும் அப்பா நினைத்து இந்த காலை வேளையில அப்பா ஜெபிக்கிற ஏசப்பா ஆண்டவரே அப்பா இந்த காந்தி நகர் பகுதியில் அப்பா நீங்க எங்களை குடியமர்த்திருக்க அப்பா உங்களுடைய கிருபைக்கா தயவுக்கா நன்றி அப்பா. இந்த தேசத்தை அப்பா சுற்றி திரி நீ எம்மட்டும் சுற்றி திரிந்தாயா அதை மட்டும் உனக்கு தருவேன் என்று சொன்னீரே அப்பா தகப்பனே. அது அந்த வசனத்தின்படியா கர்த்தாவே ஏசப்பா நாங்கள் கர்த்தாவே ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே ஏசப்பா உங்களுடைய சுவிசேஷத்தை சொண்டு ஆண்டவரே அப்பா ஒவ்வொருக்குள்ளாய் அப்பா நாங்கள் கர்த்தாவே அப்பா போதிக்கிறதே அப்பா நீங்க பார்த்து கொண்டிருக்க ஏசப்பா. அந்த சத்திய வசனம் ஒவ்வொருக்குள்ளாய் கிரியை செய்யட்டும் சுவாமி தகப்பன். ஒவ்வொரு ஆத்துமாவே அப்பா நீங்க விடுதலை பண்ணி ஆண்டவரே உங்களுடைய சத்தியத்துக்குள்ளாய் நீங்க சேர்க்க போதுக்காய் சோத்திரம் அப்பா. ஆண்டவரே எங்க சபைக்குள்ள ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே அப்பா இந்த தூக்கத்தின் ஆவியை நீங்க
கடிந்து கொள்ளுங்க அப்பா தகப்பனே ஏசப்பா. இன்னும் ஆண்டவரே அப்பா காலை வேளையில் அப்பா தகப்பனே எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் ஆண்டவரே அப்பா உமக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை அப்பா உம்முடைய கரத்தில் கொடுக்கப்பா. நீர் அவர்களுடைய மனக்கண்களை திறந்தருளும்படியா ஜெபிக்கிற ஏசப்பா. ஆவியான தேவன் அப்பா ஒருவருக்குள்ளாய் நீர் இருந்தால் ஆண்டவரே ஏசப்பா அவர்கள் முற்றிலுமாய் ஆண்டவரே ஏசப்பா மாற்றப்பட்ட ஒரு மனிதனை கர்த்தர் விரும்புகிற பாத்திரமாய் அவன் மாற்றப்படுவான் ஏசப்பா. அப்படியே ஆண்டவரே ஒவ்வொரு ஆத்துமாக்களும் ஆண்டவரே ஏசப்பா நீங்க கர்த்தாவே ஏசப்பா ஆண்டவரே கடந்து வந்து அவர்களுக்குள்ளாய் ஆண்டவரே அப்பா இருக்கிற இருளை நீங்க அகற்றி வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழும்படியா அப்பா கர்த்தாவே எங்க சபைக்குள்ள ஆண்டவரே ஏசப்பா நீங்க ஆண்டவரே அப்பா வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. தடைப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. ஆண்டவரே நீங்க ஒவ்வொருவரையும் கர்த்தாவே அப்பா நீங்க நடத்துங்கப்பா. நாளை தினத்தில் அப்பா கர்த்தாவே ஏசப்பா ஆண்டவரே ரெட்டிப்பாய் நீங்க கொண்டு வர போதுக்கா நன்றி அப்பா. ஆண்டவரே அவளுக்குள்ளாய் ஆண்டவரே நாங்கள் இந்த நாளில் ஜெபித்த ஜெபம் ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே கிரியை செய்ததே சொல்லி அப்பா நாங்கள் நன்றி சொல்ல ஆண்டவரே அப்பா நீங்க ஒவ்வொரு ஆத்மா நீங்க கூட்டிக் கொண்டு வாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பங்களுடைய கையின் பிரயாசங்களுக்காக ஜெபிக்கிற ஏசப்பா. கர்த்தருக்கு ஆண்டவரே ஏசப்பா முதலாவது ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே என்னை கனப்படுத்துற கன பண்ணுவேன் என்று நீங்க சொல்லியிருக்க ஏசப்பா. கர்த்தருக்கு ஆண்டவரே ஏசப்பா கனத்தை மகிமை கொடுக்கிற எவனோ ஆண்டவரே அவன் நிச்சயமாய் ஆண்டவரே ஏசப்பா கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்குரிய பிள்ளையா இருப்பா. அவன் செய்கிற எல்லா வேலையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிற தேவனா இருக்கிற ஏசப்பா. அந்த சத்திய வசனத்தின்படியா கர்த்தாவே ஏசப்பா நீர் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே ஏசப்பா விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் ஆண்டவரே அப்பா கையின் பிரயாசத்தை சாப்பிடும்படியா ஆண்டவரே விளைச்சலின் முதல் பலனை கொண்டு வந்து அப்பா என் தேவனுக்கு ஆண்டவரே உடைய சமூகத்தில் கொடுக்கப்பா. நீர் ஒவ்வொருக்கும் ஆண்டவரே அப்பா நீங்க கிருபை செய்யுங்கப்பா. தேவன் ஆண்டவரே பிசாசவன ஆண்டவரே அதை தட்டி பறிக்காதபடிக்கு நீங்க ஆண்டவரே அப்பா காத்து கொள்ளுங்கப்பா. அந்த சம்பாதியத்தினுடைய முதல் பலன் ஆண்டவரே உடைய சமூகத்தில் வந்து கொண்டு வந்து சேர்க்கப்பா நீங்க கிருபை செய்யுங்கப்பா. ஒவ்வொருவரையும் அப்பா நீங்க காத்து கொள்ளுங்க ஏசப்பா. இன்னும் அநேக ஜனங்கள் ஆண்டவரே அப்பா இந்த ஆலயத்தை தேடி ஓடி வர வேண்டுமா ஜெபிக்கிற ஏசப்பா. ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஆண்டவரே பிரிவினைகள் ஏற்படாதபடிக்கு விசுவாசத்தில் வல்லவர்களாய் நாங்கள் நிற்கும்படியா தேவ ஆவியானவர் ஒவ்வொருக்குள்ளாய் ஆண்டவரே ஏசப்பா விசுவாசத்துக்குரிய வாழ்க்கையை இயேசுவினுடைய வாழ்க்கை என்பதே அப்பா கர்த்தாவே காற்றையும் காண மாட்டேன் மழையும் காண மாட்டேன் ஆனாலும் உங்கள் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொல்லியிருக்கிற தேவனுடைய வார்த்தையின்படியா தகப்பனே ஏசப்பா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும் என்று சொல்லியிருக்கிறப்பா. அந்த சத்திய வசனத்தின்படியா கர்த்தாவே ஏசப்பா நாங்கள் விசுவாசத்துக்குரிய பிள்ளைகளை அப்பா ஒன்றுமே இல்லாவிட்டாலும் கர்த்தர் என் தேவன் அவர் எனக்கு போதுமானவராக இருக்கா அவருடைய வழிகளை நான் என்னாலும் பற்றி நடப்பேன் என்று சொல்கிற அந்த விசுவாசத்துக்குரிய பிள்ளைகளுக்கு அப்பா நீரே நீதி செய்கிற தேவனாயிருந்து ஒவ்வொருவரையும் அப்பா நீங்க காத்து இதுவரை நடத்தின எல்லா தயவுகளுக்காக நன்றி செலுத்துறப்பா. இன்னுமாய் ஒவ்வொரு குடும்பங்களையும் அப்பா தாழ்த்தி உடைய கருத்தில் வைக்க அவர்கள் இன்னும் உற்சாகமா என் தேவனுடைய ஆலயத்தில் அப்பா கர்த்தாவை கொண்டு வந்து தசம பாகங்களை செலுத்துகிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிற ஏசப்பா. கர்த்தாவே அப்பா எங்கள் அம்பாரம் மீந்திருக்கிறது என்று சொல்லும்படியா கர்த்தர் அதனுடைய பலனை அவங்க கர்த்தாவை ருசி பார்க்கும்படியா ஜெபிக்கிற ஏசப்பா. வானத்து பழங்களை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உன்னை வருஷிக்க மாட்டேனே என்று சொல்லி மல்கியா 3:10 நீங்க வாக்குரைத்த தேவன் ஆண்டவரே குடும்பத்துக்குள்ள ஆண்டவரே ஏசப்பா அந்த ஆசீர்வாதம் காணப்பட இந்த காலை வேளையிலே இதுவரை நாங்கள் ஆண்டவரே அப்பா அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருப்போமே ஆனால் தேவன் மன்னித்த ஆண்டவரே ஏசப்பா இந்த வருகிற புதிய ஆண்டில அந்த புதிய மாதத்தில் ஏசப்பா கர்த்தாவே நாங்கள் கர்த்தருக்கு என்று கொடுக்கிறவர்களா கர்த்தர் ஒவ்வொருவரையும் இருதயத்தை பார்க்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே அப்பா நீங்க ஒவ்வொரு குடும்பமும் எப்படியாய் கர்த்தாவே அப்பா உண்மை முன்னிலைப்படுத்தி அப்பா உமக்கு கொண்டு வருகிற ஒவ்வொரு காணிக்கையில நீங்க அங்கீகரித்து அந்த குடும்பத்துக்குள்ளாய் நீங்க ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறப்பா. எங்கள் மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். ஆமென் 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 ஆமென். கர்த்தர் தாமே எல்லா ஜெபத்தை கேட்டு பதில் கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இன்னும் பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்காக தேவைக்காய் இருக்கிறவர்களுக்காக கற்பத்திற்கு அணிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக திருமணத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்லா உற்சாகமாக ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய கிருபை இந்த பிள்ளைகளை தாங்கும்படி அவரை தேடுற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு நன்மையும் குறைபாட விட மாட்டார். கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வாதமாய் கர்த்தர் நடத்தும்படி நம்முடைய அன்பு கரங்களில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் தாமே நீர் பொறுப்பெடுத்து நடத்துங்க. சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சாதகமாய் மாற்றி தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படி தெய்வீக கரம் தொடர்ந்து கூட இருக்கட்டும். மகிமையான காரியங்களை செய்யுங்கப்பா. நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிறீங்கள் ஆண்டவர். கூட இருந்து நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமென் ஆமென். ஒரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். வாசிக்கின்ற வேதப்படம் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம்.
2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம். தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சண்ய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சண்ய நாள். இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடர் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். மிகுந்த பொறுமையினாலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண் விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலது இடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் கனத்திலும் கனவீனத்திலும் துர்க்கிருத்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தர் எண்ணப்பட்டாலும் நிஜஸ்தராகவும் அறியப்படாதவர்கள் எண்ணப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் சாகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் தண்டிக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும் துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்குகிறவர்களாகவும் ஒன்றுமில்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். கொரிந்தியரே, எங்கள் வாய் உங்களோட பேச திறந்திருக்கிறது, எங்கள் இருதயம் பூரித்திருக்கிறது. எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கமடையவில்லை, உங்கள் உள்ளமே எங்களை குறித்து நெருக்கமடைந்திருக்கிறது. ஆதலால் அதற்கு பதிலீடாக நீங்களும் பூரிப்பாகுங்கள் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமேது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமேது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாயிருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். 7ஆம் அதிகாரம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். எங்களுக்கு இடம் கொடுங்கள், நாங்கள் ஒருவனுக்கும் அநியாயம் செய்யவில்லை, ஒருவனையும் கெடுக்கவில்லை, ஒருவனையும் வஞ்சிக்கவில்லை. உங்களை குற்றவாளிகள் ஆக்கும் பொருட்டாக இப்படி நான் சொல்லுகிறதில்லை. முன்னே நான் சொல்லியபடி உங்களுடன் கூட சாகவும் கூட பிழைக்கவும் தக்கதாக எங்கள் இருதயங்களில் நீங்கள் இருக்கிறீர்களே. மிகுந்த தைரியத்தோட உங்களுடனே பேசுகிறேன், உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன், ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன். எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவங்களிலேயும் பரிபூர்ண சந்தோஷமாயிருக்கிறேன். எப்படி என்றால், நாங்கள் மக்கெதோனியா நாட்டிலே வந்தபோது எங்கள் சரீரத்துக்கு இளைப்பாறுதல் ஒன்றும் இல்லாமல் எப்பக்கத்திலேயும் உபத்திரப்பட்டோம். புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன. ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீர்த்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார். அவன் வந்ததினாலே மாத்திரமல்ல, உங்கள் வாஞ்சையும் உங்கள் துக்கிப்பையும் என்னை பற்றி உங்களுக்கு உண்டான பக்தி வைராக்கியத்தையும் அவன் கண்டு உங்களால் அடைந்த ஆறுதலை தெரியப்படுத்தினாலும் நானும் ஆறுதல் அடைந்து அதிகமாய் சந்தோஷப்பட்டேன். ஆதலால் நான் நிருபத்தினாலே உங்களை துக்கப்படுத்தியிருந்தும் அந்த நிருபம் கொஞ்சம் பொழுதாகிலும் உங்களை துக்கப்படுத்தினதென்று கண்டு நான் மனஸ்தாபப்பட்டும் இருந்தும் இப்பொழுதும் மனஸ்தாபப்படுகிறதில்லை. இப்போது சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மன்னம் திரும்புவதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதுக்கு இடமில்லாமல் இரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்ததுண்டே, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையும் குற்றந்தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும் எவ்வளவு வெறுப்பையும் எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. இந்த காரியத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள். ஆதலால் நான் உங்களுக்கு அப்படி எழுதியிருந்தும் அநியாயம் செய்தவன் நிமித்தமும் அல்ல, அநியாயம் செய்யப்பட்டவன் நிமித்தமும் அல்ல, தேவனுக்கு முன்பாக உங்களை குறித்து எங்களுக்கு உண்டாயிருக்கிற ஜாக்கிரதை
உங்களுக்கு வெளிப்படும் பொருட்டே அப்படி எழுதினேன். இது நிமித்தம் நீங்கள் ஆறுதல் அடைந்ததினாலே நாங்களும் ஆறுதல் அடைந்தோம். விசேஷமாக தீத்துவினுடைய ஆவி உங்கள் அனைவராலும் ஆறுதல் அடைந்ததினாலே அவனுக்கு உண்டான சந்தோஷத்தினால் அதிக சந்தோஷப்பட்டோம். இப்படி இருக்க உங்களுக்கு புகழ்ச்சியாய் நான் அவனுடனே சொன்ன யாதொன்றையும் குறித்தும் வெட்கப்பட மாட்டேன். நாங்கள் சகலத்தையும் உங்களுக்கு சத்தியமாய் சொன்னது போல தீத்துவுடனே நாங்கள் உங்களுக்கு புகழ்ச்சியாக சொன்னதும் சத்தியமாக விளங்கிற்றே. மேலும் நீங்கள் எல்லாரும் கட்டளைக்கு அமைந்து பயத்தோடும் நடுக்கத்தோடும் தன்னை ஏற்றுக்கொண்டதை அவன் நினைக்கையில் அவனுடைய உள்ளம் உங்களை பற்றி அதிக அன்பாய் இருக்கிறது. சேர்ந்து வாசிப்போம். ஆகையால் எல்லா விதத்திலும் உங்களை குறித்து எனக்கு திட நம்பிக்கை உண்டா இருக்கிறது என்று சந்தோஷப்படுகிறேன். ஆமென். ஆமென். எல்லா விதத்திலும் உங்களை குறித்து எனக்கு திட நம்பிக்கை உண்டாயிருக்கிறது என்று சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலும் ஆண்டவரை தேடி வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பக்கத்தில் பார்த்து சொல்ல, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்காகவும் நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இரவு முழுதும் வேதனை, துக்கம் இல்லை, ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கணும்னு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற யோபு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை ஒரு வாசிப்போம். யோபு 5:17. இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் சர்வ வல்லவருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதிரும். இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் சர்வ வல்லவருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதிரும். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய திருக்குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் இம்மட்டுமாய் இம்மை பாடி துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க, உடைய நாமத்தை உயர்த்த, வேத வசனங்களை வாசிக்க, கர்த்தர் பாராட்டின கிருபைகளை நினைத்து நாங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடும் நீ நாமத்தை உயர்த்துகிறோம். இந்த காலை வேளையிலும் வார்த்தை என்ற மன்னாவை நீர் எங்களுக்கு பிட்டுத்தாரும். அதை நாங்கள் உட்கொண்டு ஆவியில் பலனடைய ஆண்டவர் கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலும் நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய எங்கள் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் சர்வ வல்லவருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதிரும் என்று யோபோனுடைய சிநேகிதனான எலிப்பாஸ் அங்கே சொல்கிற காரியங்களை பார்க்குறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். யோபோனுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த இழப்புகளை சற்று நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, வாழ்க்கையில் முதலாவது அவன் சொத்துக்கள்லாம் போச்சு, 10 பிள்ளைகளும் மரித்து போனார்கள், சரீரம் சுகம் போச்சு, வேலையாட்கள் போனாங்க, கட்டின மனைவியினுடைய சுபாவமும் வேறுபட்டு ஓட்டை எடுத்து தன் சரீர காயங்களை அவன் சுரண்டி நிற்கிற ஒரு அவல நிலை. யோபு தன்னுடைய வாயை திறந்து 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் யோபு 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் 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 சொன்ன அவர் அந்த அதிகாரத்தில் அவர் ரொம்ப நொந்து கொள்றத பார்க்குறோம். எப்படியெல்லாம் பேசுகிறாரு. அதற்கு பின்பு யோபு தன் வாயை திறந்து தன் பிறந்த நாளை சபித்து வசனித்து சொன்னது என்னவென்றால், நான் பிறந்த நாளும் ஒரு ஆண் பிள்ளை உற்பத்தி ஆயிற்று என்று சொல்லப்பட்ட ராத்திரியும் அழிவதாகன்னு சொல்லி அநேக வார்த்தைகளை போட்டு தேவனுக்கு விரோதமாக அவர் முறுமுறுக்கிறத பார்க்குறோம். அங்கே தேவனோடு ஒரு 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 நீதிமன்றம் சொல்ல வச்சுங்களேன், அவர் பேசுகிறார். என்கிட்ட என்ன இருக்குது, என்ன பாவம் கண்டுபிடிச்சிங்க? அவர் சொல்கிறார், நான் கர்ப்பத்தில் தானே அழியாமலும் கர்ப்பத்திலிருந்து புறப்படுகிற பொழுது சாகாமலும் போனது என்ன? எனக்கு ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கணும்னு சொல்லி இந்த 3ஆம் அதிகாரம் முழுவதும் அவர் சொல்லும்போது தன்னை அவர் நொந்து கொள்கிற காரியங்களை பார்க்குறோம். ஆனாலும் இந்த தோமானியனாகிய எலிப்பாஸ் பிரதியுத்தரமாக 4ஆம் அதிகாரத்தில் யோபனுடைய குணாதிசயங்களை சொல்கிறார். என்ன சொல்கிறார் அவர்? நீங்கள் முதல் வசனத்தெல்லாம் நீங்கள் வாசிக்கும் பொழுது யோபு 4ஆம் அதிகாரம்
முதல்ல இருந்து நான் வாசிக்கிறேன். அப்பொழுது தோமானியனாகிய எலிபாஸ் பிரதியுத்தரமாக, தேமானியனாகிய நாங்கள் உம்முடனே பேச துணிந்தால் ஆயாசப்படுவீரோ? ஆனாலும் பேசாமல் அடக்கிக் கொள்ள தக்கவன் யார்? இதோ நீர் அநேகருக்கு புத்தி சொல்லி. அப்போ யோபுனுடைய குணாதிசயங்களை அங்கே பார்க்குறோம். அவர் எப்படிப்பட்டவராக இருந்திருக்கிறாரு? அநேகருக்கு புத்தி சொல்லி இளைத்த கைகளை திடப்படுத்தினீர். 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், விழுகிறவனை உம்முடைய வார்த்தையினாலே நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர். அவருடைய குணாதிசயங்களை அங்கே பார்க்குறோம். அநேகருக்கு புத்தி சொல்கிறதும், இளைத்த கைகளை அவர் திடப்படுத்துறதும், விழுகிறவனை வார்த்தைகளை சொல்லி நிற்க பண்ணுறதும், தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர் என்று சொல்லி அங்கே அநேக காரியங்களை சொல்கிறத பார்க்குறோம். 4ஆம் வசனத்திலும் இப்பொழுது துன்பம் உனக்கு நேரிட்டபடினாலே ஆயாசப்படுகிறீர், அது உம்மை தொட்டதினாலே கலங்குகிறீர் அப்படின்னு சொல்லி அங்கே எலிபாஸ் யோபுக்கு பிரதியுத்தரமாக சொல்கிறத பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் நாம் வரும்பொழுது ஆண்டவரை அவரிடத்தில் நம்ம கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அப்படி தானே? இன்னொரு காரியமும் அவங்க சொல்கிறார். யோபுல 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, உம்முடைய தேவ பக்தி உம்முடைய உறுதியாயும் உம்முடைய வழிகளில் உத்தமும் உம்முடைய நம்பிக்கையாயும். நீ இப்படிலாம் பேசாத, இப்படிலாம் புலம்பாத. நீ அவர் தண்டிக்கிறார்னா கண்டிப்பாக அந்த மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? பாக்கியவானாக இருப்பான். இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்னா பாக்கியவானாக இருப்பான். அதனால் சர்வ வல்லவருடைய சிக்ஷையை நினைச்சியாத, அற்பமாக எண்ணாத. அவர் சொல்கிறாரு, உம்முடைய தேவ பக்தி உம்முடைய உறுதியாயும் உம்முடைய வழிகளின் உத்தமும் உம்முடைய நம்பிக்கையாக இருக்க வேண்டியதல்லவோ? 7ஆம் வசனத்தில், குற்றம் இல்லாமல் அழிந்தவன் உண்டோ? சன்மார்க்கன் அதம் பண்ணப்பட்டது எப்போ? இதை நினச்சி பாரு. மனுஷன் தேவனை பார்க்கிலும் நீதிமானா இருப்பானோ? மனுப்புத்திரன் தன்னை உண்டாக்கினவரை பார்க்கிலும் சுத்தமாக இருப்பானோ? இல்லை, ஒரு பிரச்சனைன்னு வந்தால், ஒரு போராட்டம்னு வந்தால், ஒரு குறைவுன்னு வந்தால், ஒரு இழப்புன்னு வந்தால் நம்ம வாழ்க்கையில் உடனே நம்ம சோர்வுக்குள்ளாய் போயிடுறோம். ஒரு நாள் அப்படி சோர்வுக்குள்ளாய் போகாதீங்க. அங்கே வசனம் சொல்லுது, இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆகவே ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க. அடைக்கிறவர் நிச்சயமாய் மரண பரியந்து நடத்துவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? மத்தேயு 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறதாம். மத்தேயு 31 வாசிக்கும் போது 10:31, ஆதலால் பயப்படாதிருங்கள், அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். உங்கள் தலையில் உள்ள முடியெல்லாம் மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. சூழ்நிலைகளை பார்த்து, நெருக்கத்தை பார்த்து ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க. வேத வசனம் சொல்கிறது, மீகா 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டவர் தண்டிக்கிறார்னா அந்த மனுஷன் கண்டிப்பாக பாக்கியவானாக இருப்பான். சூழ்நிலைகள் நிமித்தம், போராட்டங்கள் நிமித்தம் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் ஆண்டவருக்கு முன்பாக மௌனமாக இருங்க. ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஏற்ற வேளையில் கர்த்தர் நம் சூழ்நிலைகளை மாற்றுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? யோபு அதுக்கு பிறகு யோபு பேசலை. அதுக்கப்புறம் ஆண்டவரை உயர்த்தின யோபுனுடைய வாழ்க்கையில் யோபு 42:12 வாசிக்கிறோம், கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்மாடுகளும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. அவங்க பிள்ளைகள்லாம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தாங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் சில நேரங்களில் சோதனையை தர்றாருன்னா, சிக்ஷைகளை தர்றாருன்னா, நீங்கள் ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க. நம்ம பாக்கியவான்களாக இருப்போம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவர் உங்களை ஒரு வேளை தண்டிக்கிறாருன்னா சோர்ந்து போகாதீங்க. ஏதோ நம்ம மேலே தப்பு போல அப்படின்னு நினச்சிடாதீங்க. யோபுவை தண்டிக்கும்பொழுது யோபு கிட்ட இருந்த எந்த தப்பும் இல்லை, பார்க்கல இல்லை, அவ்வளோ உண்மையாக இருந்தவன். நீங்கள் யோபுனுடைய முதல் அதிகாரத்தெல்லாம் வாசிக்கும் பொழுது, ஒரு தேசத்தில் யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் தான் அவன். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும்
தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாக இருந்தான். வேதமும் சாட்சி கொடுக்குது, ஆண்டவரும் யோபு குறித்து சாட்சி சொல்றார். ஏன் யோபின் மேலே நீ கவனம் வைத்தாயோ அப்படின்னு சொல்லி ஆண்டவரும் யோபுவை குறித்து சாட்சி சொல்றார். ஆனாலும் யோபு தண்டிக்கப்படுகிறான். ஆனால் அவன் வாழ்க்கையில் முடிவு அவன் பாக்கியவானாக மாறுறான். இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆகையால் சர்வ வல்லவருடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாதிரும். ஆண்டவர் ஏற்ற வேளையில் நம்முடைய காரியங்களை தேவன் வாய்க்க பண்ணுவார். ஒரு நாளும் ஆண்டவர் தீமையினால சோதிக்கிறவர் அல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் நன்மைக்காகவே செய்கிறார். அவர் இதுவரையிலும் ஆண்டவர் நம்ம அப்படி தான் நடத்துகிறார். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? ஆமென். ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க, அழைத்தவரை அண்டிக் கொள்ளுங்கள். அவர் எப்படி நடத்தினாலும் நீங்கள் கண்ணை மூடிட்டு பேசாமல் ஸ்தோத்திரம் பண்ணி அவரே சார்ந்திருப்பீர்களானால் நிச்சயமாய் முடிவு நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு நாளும் அதனால தான் இந்த தேமான எலிப்பாஸ் சொல்கிறார், நீ இப்படி பண்ணாத, உம்முடைய தேவ பக்தி உம்முடைய உறுதியாயும் உம்முடைய வழிகளின் உத்தமம் உம்முடைய நம்பிக்கையாயும் இருக்க வேண்டியதல்லவோ. குற்றமில்லாமல் அழிந்தவன் உண்டோ? சன்மார்க்கன் அதம் பண்ணப்பட்டது எப்போ? இதை நினைத்து பாரு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம எல்லாரும் முழங்கால் படிட்டு ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆகையால் சர்வ வல்லவருடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாதிரும். தகப்பனே, இந்த காலை வேளையிலும் உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆட்கொண்டு நடத்துங்கப்பா. உடைய கிருபை கூட இருக்கட்டும். ஒருவேளை நெருக்கத்தின் பாதையில் உங்கள் பிள்ளைகள் போகலாம்ப்பா. போராட்டத்தின் பாதையில், தேவையின் பாதையில், குறைவின் பாதையில் இருக்கலாம். ஆண்டவர் நீர் எதை செய்தாலும் அது எங்கள் நன்மைக்காக என்று நாங்கள் அறிந்து இன்னும் இடத்துல நெருங்கி ஜீவிக்க, இன்னும் உம்மோடு உறவாட, இன்னும் உம்மோடு ஐக்கியப்பட எங்களுக்கு வேண்டிய கிருபையை தாங்க. ஒரு நாளும் ஏன் எதற்குன்னு கேள்வி கேட்க எங்களுக்கு அதிகாரம் இல்லைப்பா. எல்லாம் உம்முடைய விருப்பம், உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். தடைகள் விலகட்டும். கர்த்தர் தாமே கூட இருந்து ஆளுகை செய்யுங்கப்பா. இந்த காலை வேளையிலும் இந்த முதல் நாளிலும் முதல் நேரத்தை உடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆட்கொண்டு நடத்துங்க. இந்த நாள் முழுவதும் உடைய கரம் இருக்கட்டும், உடைய வழிநடத்தல் இருக்கட்டும், உடைய தயவு இருக்கட்டும், உடைய பாதுகாப்பு இருக்கட்டும், உடைய சமாதானம் இருக்கட்டும். இந்த நாள் ஒரு வெற்றி உள்ள நாளாக இருக்கட்டும். கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய அன்பு கரங்களில் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் தாமே நீர் பொறுப்பெடுத்து நடத்தும். வந்தபடி பிள்ளைகளை இணைப்பில் வந்தபடி பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா விதத்திலும் பிள்ளைகள் சம்பூர்ணமாய் திருப்தி அடைய ஆண்டவர் வேண்டிய கிருபைகளை தந்து நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய தெய்வீக கரம் தொடர்ந்து கூட இருக்கட்டும். மகிமையான காரியங்களை செய்யுங்க. உமக்கே மகிமையை செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பரும் இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஒரு வாழ்த்து செல்வோம். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக.